வணக்கம் வணக்கம் வணக்கம். கேமராவை நேராக வைங்க. ஃபோன் நேராக வச்சுங்க. உங்கள் ஃபேஸுக்கு நேராக வச்சுங்க. யாரும் பக்கத்தில் பார்க்குறாங்களா? வீட்டில் பார்க்கணுமா? இல்லை உங்கள் ஒய்ஃப் பார்க்கணுனாலும் அவங்களே பக்கத்தில் வச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட், ஓகே, சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? இந்த 2 நாளாக கொஞ்சம் பரவாயில்லையா? என்ன எதுவும் மாற்றங்கள் இருக்கா? ஏன்னா இது நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தீய சக்திகளை கட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எந்திரமாக அந்த போடலை. இன்றைக்கி தான் அது போடட்டுமான்னு சொல்லி வாக்கு கேட்க போகிறோம். அன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து தான் ஆன்லைனில் நம்ம சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு அதுக்கான தீர்வு என்னென்ன தீய சக்திகள் இருக்குது, அது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு அன்னைக்கு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த தீய சக்தியை விளக்குறதுக்கு ஐயா கும்பிட்டுங்க. ஐயா வாக்கு கொடுத்துட்டாருன்னா ஐயா வாக்கு நீ கொடுத்து எந்திரம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி எந்திரம் போட போகிறோம் இல்லையா? அது என்ன எந்திரம் போடணும், உங்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்குன்னு இப்போ ஐயா உத்தரவு கொடுத்துட்டாருன்னா எந்திரத்தை போட்டு இதுமாரி யாகத்துக்கு பக்கத்தில் வச்சு டெய்லி நாங்கள் பூஜை பண்ணுவோம். வர அமாவாசை அன்னைக்கு புதன்கிழமை இங்கே வச்சு அது யாகம் வளர்த்து அதுக்கு தேவையான உணவுலாம் கொடுத்து நம்ம அதை சரி பண்ணுறது. அது பிரச்சனை இல்லை. இப்போ ஐயா உத்தரவு கொடுக்குறாங்களா உங்களுக்கு எந்திரம் போடுறது? ஏன்னா 1 மாதத்தில் நீங்கள் ஓரளவு நடவடை ஆகிடுவீங்க. இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க, 4 வருஷமாக படுத்துருக்கீங்க. 1 மாதத்தில் ஒரு நடவடை ஆகி இங்கே ஆலயத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா ஐயா அன்னைக்கு உத்தரவு கொடுத்துருங்க இல்லையா? அது உத்தரவு கொடுத்தாலும் நம்ம எந்திரமும் போட்டு வச்சாதான் உங்களுக்கு அதை சீக்கிரம் நடக்க வைக்க முடியுன்றது எனக்கு சொன்னார் ஐயா. உத்தரவு கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு எந்திரம் போடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ நம்ம தேங்காவில் கேட்போம். சரியா? சரி, இப்போ நான் பேக் கேமரா போடுறேன். நீங்கள் வந்து தேங்காவில் கேட்க போகிறத பார்த்துக்கங்க. சரியா? இது மாமண்டி ஐயா வந்திருக்கீங்க. மாமண்டி ஐயா வந்திருக்கீங்களா? மாமண்டி ஐயா வந்திருக்கீங்களா? யார் வந்திருக்கீங்க? ஐயா மார்த்தாண்டம் ஜெயக்குமார் அவருக்கு வாக்கு அன்னைக்கு பார்த்துட்டோம். ராஜகுமாருக்கு அன்னைக்கு வாக்கு பார்த்துட்டோம். அவர் உடம்பு முடியாமல் 4 இயர்ஸாக தீய சக்தி சேவனையால் படுத்த முடிக்க இருக்காரு. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அவருக்கு எந்திரம் போட்டு வச்சு 1 மாதத்தில் அவர் நடக்க வச்சு இங்கே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு எந்திரம் போட்டு வச்சு சொல்லி நைட்டு எனக்கு உத்தரவு கொடுப்பீங்க. அதுக்கு தான் இப்போ வாக்கு கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அகத்தியரையா நீங்கள் என்ன எந்திரம் போடணும்னு சொன்னீங்கன்னா அதை போட்டு நான் பூஜையில் வச்சு அவருக்கு சரி பண்ணி விட்டுடலாம். சரியா? இப்போ உத்தரவு கொடுங்க. அவருக்கு பார்க்கலாம்ல. ஐயா உத்தரவு கொடுங்க ஐயா. நீங்கள் தான் சொன்னீங்க உத்தரவு கொடுத்தா தான் நான் பார்க்க முடியும். உத்தரவு கொடுங்க. இல்லையா, நீங்கள் செய்வனை இருக்குல்ல, எடுத்து போட்டுருக்கீங்க, செய்வனை இருக்குது. அந்த செய்வனையை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ எந்திரம் போட போகிறோம். அந்த எந்திரத்தை போட்டு வச்சுட்டா நீங்கள் அவரை சீக்கிரமாக குணப்படுத்தி நீங்கள் கொண்டு வருவீங்க அந்த தீய சக்தியில் விளக்கு இல்லையா? உத்தரவு கொடுங்க. உத்தரவு கொடுக்க மாட்டாரு. நான் வந்து ஐயாவுக்கு நேரம் காட்டுறேன். நீங்கள் வந்து மாமடியாட்ட கேளுங்க உத்தரவு கொடுக்க சொல்லி. கேளுங்க, மாமடியாட்ட கேளுங்க, அகத்தியர்கிட்ட கேளுங்க. சரி சரி சரி, நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன். ஐயா உத்தரவு கொடுங்க. அவர் கேட்டார்ல, உத்தரவு கொடுங்க. உத்தரவு கொடுத்துட்டார். 3 போட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. சரியா? உத்தரவு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கேட்போம். ஐயா மாமண்டி ஐயா தேங்காவில் வாங்க. மாமண்டி ஐயா அகத்தியர் ஐயா வந்துருக்கீங்களா? மாமண்டி ஐயா வந்துருக்கீங்களா? யார் வந்துருக்கா? சாமி தானே வந்துருக்கீங்க? சரி. எல்லை முடிச்சு வந்துருக்கீங்களா? சின்ன கருப்பு வந்துருக்கீங்களா? சரி. அகத்தியர் இல்லை, மாமண்டி ஐயா இல்லை, எல்லாம் முடிச்சு இல்லை. சங்கிலி கருப்பு ஆதிமூலம் ஐயா வந்துருக்கீங்களா? சிவபெருமானே வந்துருக்கீங்க. ரைட்டு, சந்தோஷம் சந்தோஷம். மாற்றி கேட்டால் ஆமாலாம் சொல்ல மாட்டீங்க. அவங்க பேரை கேட்டால் தான் சொல்லுவீங்க. சரி, சந்தோஷம். அப்படியே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த சக்தியை எனக்கு கொடுக்குற வரைக்கும் தான் நான் இங்கே உட்காந்துருக்க போகிறேன். சரிதானே?
என்னோட ஆயுசுக்கும் உங்கள் சக்தி இருக்கும்ல, அதுக்கப்புறமும் இருக்கும்ல. என்னை விட்டு எப்பயும் யாரும் தெரிய மாட்டீங்கல்ல, தெரிய மாட்டீங்க. எவ்வளோ பெரிய தீய சக்தி வந்தாலும் அதை இந்த மாதிரி பாட்டிலில் காலையில் பிடிச்சமே அதுமாரி பிடிச்சி அடைச்சி கொடுத்துருவீங்கள, அது தீயில எரிச்சு நான் சாம்பலாக்கிடலாம்ல. சரி, சந்தோஷம். என் குடும்பத்துக்கு எதுவும் இதனால் பாதிப்பு வராதுல்ல. ஏன்னா நான் பரம்பரையாக சாமி பார்க்குறவனும் கை ஓட்டுறவனும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். சித்தர்கள் சக்தி எனக்கு கொடுத்து மாமூலியாகவும் சேர்ந்து வந்து நீங்களாம் இறங்கி நான் இருக்கிறேன், நீ இதை மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால நான் உட்காந்து செய்கிறேன் இல்லையா? நம்ம தானே எல்லாம் இன்னும் பொய் சொல்லலையே. நான் உண்மையாக இருக்கல, நேர்மையாக இருக்கல, மக்களுக்கு உண்மையாக சரியாகும்னு நினைக்கிறோம்ல, மக்களால் முடிஞ்சதை கொடுத்ததை வாங்கிட்டு சரி பண்ணுறோம்ல, யாகம் நல்லபடியாக வளர்த்துட்டு இருக்கோம்ல. ஏதாவது குறை இருக்கா? இல்லை. சரி, இவருக்கு வந்து அன்னைக்கு பார்வை பார்க்கும்போது எந்திரத்தை பற்றி தான் பேசலை. நம்ம பார்வை பார்த்தோம், ஒரு மாதத்தில் என்ன பண்ணோம், எந்திரம் போடணுமா, எந்திரம் போட்டு வைக்கணுமா, உத்தரவு கொடுக்குறீங்களா? சரி, போடுறேன் இங்கே வாங்க. என் வாயாலையும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இவருக்கு எந்திரம் போட்டு வச்சுட்டா சீக்கிரமாக சரியாயிடுமா? இந்த மாதிரி எந்திரம் போட்டு சரி, உத்தரவு, பெரிய உத்தரவு கொடுக்குறது ஆதி மூலம் சிவனையாவே கொடுக்குறீங்க. சரி, சந்தோஷம். உங்களுக்கு பெரிய உத்தரவு கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஐயா, என்ன எந்திரம் போடணும்னு சொல்லலையே, என்ன எந்திரம் போடணும்னு சொல்லுங்க, நான் கேட்கவா? என்ன எந்திரம் போட? இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த எந்திரமா? சிவன் எந்திரமா? சிவ எந்திரமா இல்லை வாராகி எந்திரமா? இல்லை, நான் ஒன்றுன்னா கேட்குறேன். இங்கே வாங்க. நீங்கள் டைரெக்டாக காட்டுறீங்க, ஓகே, சந்தோஷம். ஆனால் நான் கேட்க வேண்டியது என் முறை இருக்குல்ல. என்ன எந்திரம் போடணும்? முனீஸ்வர எந்திரமா? வேண்டாம். வாராகி எந்திரமா? வேண்டாம். துர்க்கேமன் எந்திரமா? வேண்டாம். வேறு என்ன நிறைய எந்திரம் இருக்குது உள்ள, எனக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. இந்த எந்திரம்லாம் இல்லை, சிவன் எந்திரம் போடணுமா? உங்கள் எந்திரத்தை இவருக்கு போடணுமா? சரி, போட்டு வச்சுட்டா 30 நாளில் அவர் நல்லபடியாக நடந்து இங்கே வர வச்சுருவீங்களா? சரி, சந்தோஷம், ரைட்டு. இதுக்காக நம்ம இவர்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலை.